Next we are going to see about reflex action. Reflex action அப்படின்னா என்ன அப்படின்னா it's a quick action, automatic quick action that our body makes often without us even thinking about it. நம்ம இப்போ நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் அந்த நினைக்காத விஷயத்தை பற்றின ஒரு ரியாக்ஷன் நம்ம உடம்பு கொடுத்துட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கண் இமையை வந்து அசைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், கண் இமையை வந்து அசைக்கிறோம். வேகமாக நம்மளுக்கு ஒரு காற்று வருது, இல்லை ஏதோ ஒரு பொருள் நம்ம கண்ணை கடந்து போகுது வேகமாக. திடீர்னு யாராவது ஏதோ ஒரு நோட் எடுத்து நம்ம முகத்துக்கு நிற வீசுகிறாங்க, இல்லை ஏதோ இந்த மாதிரி ஒரு தூசி கண்ணில் படுது, ஏதோ ஒரு தூக்கி எறிகிறாங்க யாரோ ஒரு பொருள், அது நம்ம முகத்துக்கிட்ட வருது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கண்ணை மூடுறோம் இல்லையா? அப்போது இதெல்லாம் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். நம்ம பிளான் பண்ணி இதை செய்கிறது இல்லை இல்லையா? இட்ஸ் அ ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலஸ். அதாவது தானாகவே நடக்கிறது. நம்ம பிளான்ஸ், இப்போ நம்ம முன்னாடி இந்த பிளான்ஸ் பற்றி படிக்கும்போது நம்ம பார்த்துருக்கோம், அந்த சுருங்கி செடி என்ன பண்ணுன்னா, அதை தொட்ட உடனே என்ன பண்ணும், அப்படியே அதோட இலையை சுருட்டிக்கும். அதே மாதிரி எந்த விதமான பிளானிங்கும் இல்லாமல் தனிச்சையாக அந்த நடக்கும். அதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, திடீர்னு ஒரு முள்ளில் நம்ம கால் போய் மிதிச்சிட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதுக்கு முள் குத்திடுச்சு, இப்போ நம்ம கத்தலாமா, இல்லை நம்மளுக்கு வலிக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணலாமா அப்படின்லாம் நம்ம நினச்சிட்ருக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம், உடனே ஆன்னு கத்திட்டு அந்த முள்ளை எடுப்போம். கால் நொண்டி உடனே அந்த முள்ளை நம்ம எடுத்துருவோம். அப்போ அதுதான் அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். அதே மாதிரி ஒரு ரோஸ் பிக்கிறோம் ஏதோ ஒரு செடியிலேருந்து, அது நம்ம தெரியாமல் அந்த கையில் வந்து முள் குத்திடுச்சு. என்ன பண்ணுவோம், முள் குத்திடுச்சு, இப்போ நம்ம அந்த முள் குத்துனதுக்காக ரத்தம் வருதான்னு பார்ப்போமா, என்ன ஏதுன்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். முள் குத்துனோடனே வேகமாக நம்ம கையை டக்குன்னு எடுத்துருவோம். ஒரு நெருப்பு வந்து சுடுது அப்படின்னா உடனே நம்ம கையை எடுத்துருவோம். சுடுதே, நம்ம கையை எடுப்போமா வேணாமா அப்படின்லாம் நம்ம அந்த நேரத்தில் பிளான் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம், யோசிச்சுட்டு இருக்க மாட்டோம் இல்லையா? அதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். உடனே நம்ம இட்ஸ் அன் ஆட்டோமேட்டிக் குவிக் ஆக்ஷன். ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். அதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். இது வந்து நமக்கு ஹெல்ப் ஆஃப் ஸ்பைனல் கார்டு வழியாக தான் நம்மளுக்கு நடக்குது. இது வந்து முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸ்பைனல் கார்டில் தான் அந்த இன்வாலண்ட்ரி மசில்ஸோட கண்ட்ரோல் இருக்குது. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே இன்வாலண்ட்ரியாக நடக்கும். நம்ம வாலண்டியர் மசில்ஸ் இருந்தால் கூட ஆக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இன்வாலண்ட்ரி ஆக்ஷன்ஸ். அதாவது இதை எடுப்போமா வேணாமா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுற உரிமை நம்ம கைக்கிட்ட இருந்தாலும், அது சுடும் நம்ம கையை உடனே எடுக்கணுங்கிற அந்த ஃபாஸ்ட்டான மெசேஜ் வந்து நம்மளுக்கு ஸ்பைனல் கார்ட்லேருந்து வரதுனால இட்ஸ் அன் இன்வாலண்ட்ரி ஆக்ஷன் டன் பை வாலண்ட்ரி மசில்ஸ். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். நம்ம சொன்னோம் இல்லையா, கையை வச்சோம் நெருப்பு பட்டுடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், டக்குன்னு உடனே கையை எடுக்கிறோம். அதே மாதிரி இது எப்படி போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெசேஜ் பாருங்கள். அந்த இடத்துல நெருப்பு பட்டுடுச்சுங்கிறது வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் இந்த நர்வ்ஸ் மூலமாக, அதாவது சென்சரி நர்வ்ஸ் மூலமாக அதை உணர்ந்து மெசேஜ் போயிடுது ஸ்பைனல் கார்டுக்கு. அங்கேருந்து மோட்டார் நர்வ்ஸ் மூலமாக மெசேஜ் வந்துடுது. என்ன வருது, அங்கே நெருப்பு இருக்குது, கையை எடுத்துரு அப்படின்னு. இது எல்லாமே எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் நடக்குது. அதனால தான் இதுக்கு பேர் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். இதுதான் இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனோட ஒரு இட்ஸ் a small diagram to indicate the reflex action. So it is called as an reflex arc. அதாவது ரொட்டேஷனாக இப்படி நடக்குது இல்லையா, ஸோ இட் இஸ் கால்ட் as ஆர்க். ஆர்க்குனா வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவோன்னா, இப்படி ஒரு சிம்பிள் மாதிரி போடுறது. ஃபார் இங்கேருந்து மெசேஜ் போயிருக்கு, அடுத்து இங்கேருந்து மெசேஜ் வந்துருக்கு. ஸோ இட்ஸ் அன் ஆர்க். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ். we know சென்ஸ் ஆர்கன்ஸ் நம்மளுக்கு என்னென்னு தெரியும். ஐஸ், ஏர், டங், நோஸ் அண்ட் ஸ்கின். இதுதான் நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ். அதோட சென்சஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஐஸ் வந்து we see and ears we hear, tongue we taste, nose we smell and skin we touch. இது எப்படி நடக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, சென்ஸ் ஆர்கன்ஸ் இதெல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்லேருந்து சிக்னல் வந்து பிரெயினுக்கு போகுது. அந்த பிரெயின்லேருந்து திருப்பி அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கு திரும்பியும்
மெசேஜ் வருது, அது மூலமாக இது எல்லாமே நம்மளுக்கு நடக்குது. இப்போது முக்கியமாக இந்த ஐஸில் பார்த்திங்கன்னா, நம்மளோட ஐஸ் இருக்கு இல்லையா, நமக்கே தெரியாத ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் நம்ம ஐஸில் பின்னாடி பக்கம் ரெட்டினா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி சினிமாவில் ஸ்க்ரீன் இருக்குது, நம்ம பார்க்குறோம், பின்னாடி பக்கத்துலேருந்து ஒரு லைட் வருது, அது போய் ஒரு ஸ்க்ரீன் மேலே படுது, அங்கே ஒரு இமேஜ் நமக்கு தெரியுது. அதே மாதிரி நம்ம கண்ணுக்குள்ளே நம்ம பார்க்கும்போது அந்த உள்பக்கம் அந்த நம்ம எந்த பொருளை பார்க்குறோமோ அதோட இமேஜ் அந்த கண்ணுக்குள்ளே உள்பக்கம் அந்த ரெட்டினாலில் நம்மளுக்கு அந்த இமேஜ் தெரியும். அந்த இமேஜ் தான் நம்ம என்னது தான் இந்த இமேஜ் அப்படின்றது நம்ம பார்க்குறது இந்த பொருள் தான் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். அந்த இமேஜ் எப்படி விழும்னு கேட்டிங்கன்னா அப்சைட் டவுன், அதாவது தலைகீழே தான் விழும். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இட்ஸ் அ சர்ப்ரைசிங் மெசேஜ் ஃபார் யூ ஆல் அண்ட் இட்ஸ் ட்ரூ. இட்ஸ் த சயின்டிஃபிக் ட்ரூத். when you see something, the images sent to the brain are upside down. பிரெயினுக்கு போகிற இமேஜ் எப்படி இருக்கும், தலைகீழே இருக்கும். the brain then makes the image right side up. அதாவது அதுக்கப்புறம் பிரெயின் என்ன பண்ணுது, அது தலைகீழே இருக்கிறத நமக்கு நேராக, அதாவது திருப்பி ரைட் சைடு அப்பாக நமக்கு காட்டி திருப்பி அந்த மெசேஜ் நமக்கு வருது. பிரெயின்லேருந்து திரும்பியும் அந்த கண்ணுக்கு அதை நம்ம உணர்கிறோம். திஸ் இஸ் அ சயின்டிஃபிக்கல் ட்ரூத் அண்ட் இட் இஸ் அ வெரி இது நம்மளுக்கு எப்படி ஒரு ஆச்சரியமான விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா டங் நம்மளுக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் ஆகுதா? நோ, நம்ம பேசுகிறதுக்கும் யூஸ் ஆகுது. அடுத்து ஸ்கின் பார்த்திங்கன்னா நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி இது ஹீட்டாக கோல்டாக, இது எந்த இடம், இது சர்ஃபேஸ் க்ளீமிங்காக இருக்கா இல்லை ரஃப் சர்ஃபேஸாக, இது எல்லாமே நம்ம ஃபீல் பண்ணலாம் இல்லையா. ஸோ இதெல்லாமும் அந்த ஸ்கின்னோட ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏர்ஸ், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் கேட்குது. இப்போ பார்த்திங்கன்னா சவுண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிவியில் வால்யூம் கம்மி பண்ணால் நம்மளுக்கு கம்மியாக கேட்குது, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணால் அதிகமாக கேட்குது. இது எதனால் என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? தூரத்தில் இருந்து பேசுகிறவங்களுக்கு சவுண்டு நம்மளுக்கு கம்மியாக கேட்குது, கிட்டக்க இருந்து பேசுகிறவங்களுக்கு சவுண்டு நமக்கு அதிகமாக கேட்குது. அவங்க கிட்டக்க இருந்து பேசினாலும் சரி, தூரத்தில் இருந்து பேசினாலும் சரி, அவங்களோட வாய்ஸ் சேம் தான். ஆனால் நமக்கு ஏன் அதிகமாகவும் கொஞ்சம் சத்தம் குறைவாகவும் கேட்குது அப்படின்னு பார்த்தா, இந்த சவுண்ட்ஸ் எப்படி ட்ராவல் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வேவ்ஸ், கடல் அலை மாதிரி வேவ்ஸில் தான் ட்ராவல் பண்ணும். அப்போ அந்த வேவ்ஸ் கடல் அலை என்ன ஆகுது, வர 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 அந்த ஹைட்டு குறைஞ்சி கிட்டக்க வரும்போது என்ன ஆகுது, அப்படியே ஃப்ளாட் ஆகிடுது. அதே மாதிரி தான் இந்த சவுண்ட் வேவ்ஸும் கிட்டக்க நம்ம பேச ஆரம்பிக்கும் போது சவுண்ட் வேவ்ஸோட அலைகளோட லென்த் அதிகமாக இருக்கும், ஹைட்டு போக போக என்னாகும், குறைஞ்சி போயிடும். கடல் அலை எப்படி வர 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 குறைஞ்சி போயிடுது, ஹைட்டு அந்த மாதிரி குறைஞ்சி போயிடும், அந்த ஸ்பீடும் குறைஞ்சி போயிடும். அதனால தான் ஒரு டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் போக போக சவுண்டு குறைச்சலாக கேட்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கேட்கவே கேட்காது, கொஞ்சம் தூரம் ஆயிடுச்சுன்னா கேட்கவே கேட்காது. தட் இஸ் த ரீசன். அதே மாதிரி நோஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்மெல்லுக்கு மட்டும் கிடையாது, ஸ்மெல்லை ஃபீல் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, இட்ஸ் யூஸ்டு ஃபார் ப்ரீத்திங் ஆல்சோ. அதே மாதிரி நம்ம சவுண்ட்ஸ் ஆஃப் வாய்ஸ், அதாவது எப்படின்னா நம்ம இப்போ மூக்கை 2 பக்கம் நம்ம நாஸ்ட்ரல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மூக்கை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ என்னோடய குரல் எப்படி இருக்குது, நான் என்னோடய நாஸ்ட்ரல்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வாய்ஸ் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ பேசும்போது அந்த மூக்கில் இருக்கிற நாசல்ஸ் வழியாக காற்று வெளியேறினா தான் அந்த அந்த வாய்ஸோட சவுண்டு கிளியராக இருக்கும். இல்லைனா இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன்னா எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ இதே மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, ஸோ வித் திஸ் we are finishing this lesson. Go through the videos fully.